யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு யோசுவாட்ட, மோசே மரித்து விட்டான், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்த வேண்டும். அப்பொழுது அவன் திகில் அடைந்து இந்த பாரமான காரியத்தை நான் எப்படி சுமப்பேன், நான் எப்படி இதை நான் செய்ய முடியும் என்கிற அந்த கேள்வியோடு நிற்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இடைப்பட்டு பேசுகிற ஒரு அற்புதமான வார்த்தைகள் தான் இது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க, மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான் வேதத்துல பாக்குறோம். பல அற்புத அடையாளங்கள் மோசேயை கொண்டு கர்த்தர் செய்தார். ஒரு சில நேரத்துல ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், நம்ம பாக்குறோம். ஒரு சில நேரத்துல கோவப்படுறான், மோசே பயங்கரமா கோவப்படுறான். அப்புறம் மறுபடியும் அந்த ஜனங்களுக்காகவே என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட பரிந்தும் பேசுறான். ஆண்டவரை நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து பேசி ஜனங்களுடைய அழிவை தவிர்ப்பதற்கான வேலையும் பாக்குறான். பாருங்க, அப்ப மோசேக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் கூட இருந்தார். கவனிங்க, அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் ஒரு சில நேரத்துல பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகள் வருகிறதை வைத்து கர்த்தர் நம்ம கூட இல்லையோ என்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நம்மகிட்ட இல்லையோ, ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டேனோ, ஒருவேளை கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்யலையோ, நான் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ, ஏதோ ஒரு மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது எதிர்மறையாவே இருக்கு. எதுவுமே நேர்மறையா பாசிட்டிவா எதுவுமே இல்லை, எல்லாமே எதிர்மறையாவே இருக்குது. அப்ப எனக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறது, ஒருவேளை கர்த்தர் என்கிட்ட இல்லையோ, நான் கர்த்தரை விட்டு விலகிட்டேனோ, அல்லது கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாரோ என்கிற ஒரு சில மாதிரி கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. பாருங்க, பிரச்சனை வச்சு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியாது ஒரு பிரச்சனையை வச்சு. ஏன்னா பிரச்சனையில் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவராக அவர் இருக்கின்றார். அப்ப கர்த்தர் கூட இருந்தா பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டா, பிரச்சனை இருக்குது, ஆனா பிரச்சனையில இருந்து விடுதலையும் இருக்குது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, யோசேப்பு எங்க இருக்கிறான் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பொறுப்புல, இந்த வீட்டு விசாரணைக்காரனாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில அவன் இருக்கிறான். அவனுக்கு கீழே நிறைய வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க, அவன் சொல்றதை கேட்கறதுக்கு இருக்கிறாங்க, அவன் அவங்கள வச்சு வேலை வாங்குறான். அப்படிப்பட்ட நிலைமையில யோசேப்பு இருக்கிறான், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில அவன் இருக்கிறான். பாருங்க, அந்த நேரத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இது நல்லதுதானே பாஸ்டர் நீங்க சொல்றது? நல்லா இருக்கிறான் அப்படின்றத வச்சு கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கிறான், நல்ல நிலைமையில இருக்கிறான் அப்படின்றத வச்சு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க, 21வது வசனத்தை வாசிங்க. 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, இப்ப எங்க இருக்கிறான் யோசேப்பு? எங்க இருந்தான்? எஜமானுடைய வீட்டிலே ஒரு மாளிகையில இருந்தான். இப்ப எங்க இருக்கிறான்? அப்பயும் யார் இருந்தா? கர்த்தர் இருந்தாரு. இப்ப சிறைச்சாலை இருக்கும் பொழுது யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க வளர்ச்சி அடைந்திருந்தாலும் சரி அல்லது வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சரி கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஒருவனுடைய வளர்ச்சியை வைத்தோ வீழ்ச்சியை வைத்தோ கர்த்தர் அவனு கூட இருக்கிறார் இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. கவனிங்க, நம்ம இந்த யோசேப்போட காரியத்துல நம்ம பார்த்துட்டோம். எஜமான் வீட்டுல இருக்கும் பொழுதும் கர்த்தர் இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் இருக்கிறார், நல்லா இருக்கும் பொழுதும் கர்த்தர் இருக்கிறாரு, நல்லா இல்லாம இருக்கும் பொழுதும் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, எந்த நிலைமையிலுமே இருக்கிற ஒரே தேவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். பாருங்க, சிறைச்சாலையில யோசேப்பு இருக்கும் பொழுது அவன் சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு.
அவன் மேல அபாண்டமான ஒரு பழி சொல்ல சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அவன் கூட நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க, சரிங்களா? இப்ப யாருமே அவன் கூட இல்ல, பழக்கத்துல இல்ல. சிறைச்சாலைக்குள்ள வர முடியாது, ஆனா பழக்கத்துல இல்ல. ஏன்னா நீ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்ட, அதனாலதான் நீ சிறைச்சாலைக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க கூட பேசாம இருந்திருப்பாங்க, பார்த்து சிரிக்கிறவங்க கூட சிரிக்காம இருந்திருப்பாங்க, தலையை எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க, கண்டுக்கிறாம போயிருப்பாங்க. ஏன்? இவன் மேல ஒரு அபாண்டமான பழி சொல் சுமத்தப்பட்டு விட்டது. ஒருவேளை அவன் செஞ்சிருப்பானோ, செஞ்சிருப்பான், பார்த்தா அப்படிதான் தெரியுது இப்படி சொல்லிட்டு நல்லா நேசிச்சு பழவனுங்க கூட அப்படி நடந்திருப்பாங்க. கூட இருந்திருக்கல, யாருமே கூட இருக்கல. இதுக்கு முன்னாடி அவன் கூட இருந்தவங்க, பழகுனவங்க, பேசினவங்க யாருமே இல்ல. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் கூட இப்படித்தான். நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு சில ஆட்கள் அவங்க கூட இருப்பாங்க. ஆனா உங்க மேல ஒரு சில அவதூறுகளும் ஒரு அவப்பெயர்களும் உண்டாயிருச்சு, அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு உண்டாயிருச்சு, அல்லது நீங்க ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டுக்கிறவே மாட்டாங்க, உங்களை 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 மதிக்கவே மாட்டாங்க, உங்களை பார்த்து சிரிக்க கூட மாட்டாங்க, உங்களை அப்படியே பார்த்து விலகி போயிடுவாங்க. அப்படிதான் மனுஷங்க இருக்கிறாங்க பாருங்க. அதன் மத்தியிலும் கர்த்தர் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார் என்கிற நற்செய்தி இந்த காலை வேளையில நான் சொல்றேன். அதன் மத்தியிலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் வாழ்ந்திருக்கும் பொழுது இருந்தார், தாழ்ந்திருக்கும் பொழுது இருந்தார், எஜமான் வீட்டில் இருக்கும் பொழுது இருந்தார், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். அதனால உங்க பிரச்சனையை வச்சு, உங்க நெருக்கத்தை வச்சு ஒருவேளை கர்த்தர் கூட இல்லையோ அப்படின்றத மட்டும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. அந்த நெருக்கத்திலிருந்து பெருக்கத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தாழ்விலிருந்து உயர்வுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நஷ்டத்தில் இருந்து உங்களை லாபத்திற்கு கொண்டு போக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் கூட இருக்கிறார்னா, கூடவே இருந்து உங்களை வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைப்பார், உங்களை உயர்த்த வேண்டிய ஸ்தானத்துல கொண்டு போய் உயர்த்துவார். அதற்காக கூடவே இருக்கிறார். ஏன் கூட இருக்கிறார்னா, உங்களுக்கு யாரு உண்மையான உறவுன்னு காமிக்கிறதுக்காண்டி கூட இருக்கிறார். உண்மையான உறவு யாரு, உண்மையான நேசம் எது, உண்மையான பாசம் எதுன்னு காமிக்கிறதுக்காக கூட இருக்கிறார். நீ அவ்வளவு நேசிச்சியே, அவங்க உன் கூட இல்லையே, நீ அவ்வளவு அன்பு செஞ்சியே, அவங்க உன் கூட இல்லையே, பாரு நான் தான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் காமிப்பாரு. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அந்த பிரச்சனை நேரத்துல தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத காமிப்பார். பாரு, எல்லாத்தையும் விடையும் அவங்கள ரொம்ப நேசிச்சா என்ன ஒரு பெருசாவே நினைக்கல, பாரு நான் தான் உங்க கூட என்னைக்குமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருப்பை காமிப்பார் அந்த பிரச்சனை நேரத்துல. யோசேப்புக்கு அப்படித்தான், யோசேப்புக்கு அப்படித்தான். கவனிங்க, தாவீதோடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பாருங்க. தாவீது சொல்றான், என்ன சொல்றான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரைய மேய்ப்பரா என் கூட தான் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாருன்னா, என்ன அப்படியே புல்லுள்ள இடங்கள்ல அப்படியே கூட்டு போய் நல்லா போசிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கூட்டு போய் நல்லா எனக்கு தாகம் தீர்க்க வச்சு என்னை அப்படியே திருப்தியாக்கி நடத்துறாரு. அதனால கர்த்தர் என் மேய்ப்பரா என் கூட இருக்கிறாரு அப்படின்றத தாவீது சொல்றான். அதே சங்கீதம் 23 ஒரு வசனம் இருக்குது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, புல்லு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, திருப்தி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, அப்ப கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்ப இருளும் இருக்குது, மரண இருள் பள்ளத்தாக்கு இருக்குது, மோசமான சூழ்நிலை இருக்குது, அப்பயும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அப்பயும் இருக்கிறார், எப்பயும் இருக்கிறார். அப்ப நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பாருங்க, நிறைய பணம் வரும் பொழுது கர்த்தரை கூட இருக்கிறார், கர்த்தரை நேசிக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாதப்ப கர்த்தரை நேசிக்கல இல்ல அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, அன்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறாரு, நீங்க தாழ்ந்திருக்கும் பொழுதும் உங்க கூட தான் இருக்காரு. எதுக்குன்னா உங்களை வாழ வைப்பதற்காக. கர்த்தர் கூட இல்லையோ அப்படின்ற எண்ணத்தோடு மட்டும் நீங்க இருக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். தாவீது சொல்றான், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் பாருங்க, வானத்திற்கு போவது என்பது உன்னதமான அனுபவம். ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ரலம், ஸ்பிரிச்சுவல் ரலம்குள்ள அப்படியே வானத்திற்கு உன்னதமான அனுபவம், சரிங்களா? பாதாளம் என்பது ஒரு மட்டமான அனுபவம். நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கு. எங்க போனாலும் கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை பிடித்து விட்டார்,
அவர் உங்களை பிடித்து விட்டார். அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிக்கிறேன், என்னுடைய காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேன், இழுத்து கொண்டுட்டேன். என் கையில இருந்து யாரும் உன்னை பறிக்க முடியாது. என் கைக்குள்ள நீ இருக்கிற, என்னை விட்டு நீ போக முடியாது. நீ காணாமல் போன ஒரு ஆடாக, துளைந்து போன ஒரு ஆடாக கூட இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் உன்னை தூக்குவேன். கர்த்தர் சொல்ற, நீ பாதாளத்துல போய் படுக்க போட்டால் நான் அங்க இருந்து உன்னை கூட்டிட்டு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவேன். பரலோகத்திற்கு ஏற்ற வாழ்வு கொண்டு போவேன். பாருங்க, அடுத்து, நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலக்கரம் என்னை பிடித்துக் கொள்ளும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டா கூட இருள் என்னை சுற்றி வெளிச்சமா, இருளுக்குள்ள வெளிச்சம் இருக்குமா? ஏன்னா இருளுக்குள்ள இருந்து உங்களை உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர்றதற்கு கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். பாருங்க, அப்புறம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். எதற்காக? அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. எடுத்து வாசியுங்கள். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். சரி, 2 நாளாகமம், மன்னிக்கவும். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் 2 பேருமே தேவனுடைய பிள்ளைகள், 2 பேருமே ஆபிரகாமின் சந்ததிகள், 2 கோத்திரமுமே. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அந்த 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல்ல 11 கோத்திரம் இஸ்ரவேலர்களாகவும் யூதா கோத்திரம் மட்டும் தனியாகவும் இருந்தது. கவனிங்க, அப்ப இந்த 2 பேருமே தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் மக்கள், ஆபிரகாமின் சந்ததிகள் தான். 2 தேசமுமே 2. அப்ப இஸ்ரவேல் தேசம், யூதாயா 2மே இருக்குது. கவனிங்க, இப்ப இஸ்ரவேல் மக்கள் தாழ்த்தப்பட்டாங்களாம். யூதா புத்திரர் என்ன பண்ணப்பட்டாங்களாம்? தேவனை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அவங்க மட்டும் ஜெயிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, இந்த சபையிலும் கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரிவுகள் தான் இருக்குது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். சரிங்களா? ஆர்சியா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஏ இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டா இருந்தாலும் சரி, ஏஜியா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரைட், ஓகே. ஆனா யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு பரலோகம் போறாங்க, யாரு இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா, யாரு தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, அவங்க தான் மேற்கொள்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்க மேற்கொள்கிறவர்களாக இருக்க முடியாது. நீங்க தேவனை சார்ந்து வாழும் பொழுதுதான் தேவனை மேற்கொள்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும். இன்னைக்கு சபையில 2 பிரிவு இருக்குது. சபைக்குள்ளேயும் அப்படி இருக்குது. எல்லாருமே சபையில இருக்கிறோம். ஆனா ஒரு குரூப் மட்டும் தேவனை சார்ந்து இருக்கும், ஒரு குரூப் தேவனை சாராம இருக்கும், மாம்சத்தை சார்ந்து இருக்கும். எல்லா சபைகளுக்குள்ளுமே அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. அப்ப நம்ம தேவனை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். பாருங்க, அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அப்ப நீங்களும் நானும் தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனால பிறந்திருக்கிறோம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனம் என்னும் வித்தினாலே, தேவ வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. ஒருவேளை தோல்வி அந்த காலை வேளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த தோல்வி உங்களுடைய முடிவு கிடையாது, வெற்றி தான் உங்களுடைய முடிவு. ஒருவேளை நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நஷ்டமும் கஷ்டமும் உங்களுடைய வாழ்வையின் பங்கு அல்ல, உங்கள் வாழ்வின் நிரந்தரம் அல்ல. லாபமும் உயர்வும் தான் உங்களுடைய வாழ்வின் பங்கு. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்ப நம்ம ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனாக வெளிப்படுகிறார். ஜெயம் கொடுக்கின்ற தேவன், ஜெயம் கொடுக்கின்ற தேவன். அப்ப ஒரு சில பிரச்சனையில நீங்க இருக்கலாம், ஒரு சில கஷ்டங்கள்ல நீங்க இருக்கலாம், நஷ்டங்கள்ல கூட நீங்க இருக்கலாம். அதுல இருந்து நான் எப்படியும் வெளியில வந்துடுவேன், கர்த்தர் எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவார்னு எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
இந்த விசுவாசமே அந்த அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துரும். இந்த வியாதியில இருந்து நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். இந்த கடன்ல இருந்து நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். இந்த தரித்திர நிலையில இருந்து நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்துல இருந்து நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். நான் வந்துருவேன். கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா வெளியில கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பேச்சு. நீங்க பேசணும். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். அப்படிதான் இருப்பீங்க. உடம்பு எப்படி இருக்குது? இன்னும் சரியாகல, அப்படியே தான் இருக்குது. கடன்லாம் அடைச்சிட்டீங்களா? எங்க அடைக்க? வாழ்க்கை ஃபுல்லு கடன்லயே அப்படியே போகும் போல. வருமானம் சரியா வருதா? எங்க வருது? ஒண்ணும் வரமாட்டேங்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நடக்கும்? பாருங்க, எதிர்மறையான சூழ்நிலையில் மத்தியிலே நீங்கள் நேர்மறையாக பேச வேண்டும் என்று தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நேர்மறையாக பேச வேண்டும். பாருங்க, ஒருத்தன் மீன் வயித்துக்குள்ள போயிட்டான். யாரு? நீங்க உங்க உங்க வயித்துக்குள்ள மீன் போகுது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த அப்படின்றீங்க. அவன் மீன் வயித்துக்குள்ள போயிட்டு பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறான். கரங்களை தட்டி யோனாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யோனாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவன் சொல்றான் பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அல்லேலூயா. மீன் வயித்துக்குள்ள இருந்து என்ன பேசுறான்? விசுவாசத்தை பேசுறான். என்ன விசுவாசம்? மீன் வயித்துக்குள்ளேயே இருந்து நான் சாக போறது கிடையாது. மீன் வயித்துக்குள்ளேயே இருந்து நான் அழிஞ்சு போக போறது கிடையாது. கண்டிப்பா அந்த மீன் வயிற்றுல இருந்து நான் வெளியில வருவேன். வெளியில போய் கர்த்தருக்கு போய் நான் பலி செலுத்துவேன். துதியின் சத்தத்தோடு என்ன பண்ணுவேன்? பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை பேசுறான். பாருங்க, மீனால அவனை உள்ள வச்சுக்கிறவே முடியல, கொண்டு போய் கக்கிருச்சு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிரச்சனையின் மத்தியில, வலியின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கடனின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, துயரத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரனை விடுவிப்பார், கர்த்தரனை தப்புவிப்பார், கர்த்தரிலிருந்து மீண்டு வரும்படியாக எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்கள். அந்த பிரச்சனையை உங்களை கக்கிவிடும். அந்த பிரச்சனை நீங்க வெளியில வந்து விடுவீங்க. கர்த்தர் வெளியில கொண்டு வந்துருவார். அந்த வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அந்த கடன் பிரச்சனையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். அந்த தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக வெளியில கொண்டு வருவார். நிச்சயமாகவே கொண்டு வருவார். நீங்கள் வெளியில வந்து விடுவீர்கள். அவன் அப்படிதான் பேசுறான். அப்படிதான் பேசுறான். ஒரு சில பேர் நம்ம போய் பிரச்சனைகளை சொன்னோம் அப்படின்னா எதுக்கு சொல்றோம்? சொல்லுங்க, எதுக்கு சொல்றோம்? ஆறுதல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆறுதலுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அவங்ககிட்ட போறோம். ஆனா அநேகர் ஆறுதல் சொல்றது இல்ல. அதாவது ஆறுதல் சொல்றது இல்ல. அது இன்னும் அதிகமா பிரச்சனைய அதிகப்படுத்துற மாதிரி வார்த்தையில என்ன பண்ணிடுவாங்க? பேசி விட்டுருவாங்க. பாத்திருக்கீங்களா? நெகட்டிவாவே பேசி மோசமாக்கி விட்டுருப்பாங்க ஒரு சில ஆட்கள்லாம். சாதாரண பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி செய்து எனக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுது, இந்த இடத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு நெஞ்சுக்கிட்ட. அப்படியா? போன வாரம் தான் அவருக்கு இதே மாதிரி வலிச்சிச்சு. இந்த வாரம் அவர் இல்ல. போன வாரம் தான் அவருக்கு இதே மாதிரி தான் சொன்னாரு. இந்த இடத்துல தான் வலிக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த வாரம் அவர் இல்ல. அடுத்த வாரம் என்ன ஆக போதோ அவ்வளவுதான். ஸ்பாட்ல நெஞ்சு வலி வந்துக்கல, விழுக வேண்டியதான். இப்படிதான் பேசுற ஆட்கள் தான் இருக்கிறாங்க பாருங்க. நம்மள வந்து தூக்கி விடுற மாதிரி பேசுற ஆட்கள் கிடையாது. கீழே போட்டு அமுக்குற மாதிரி பேசுற ஆள் தான் நிறைய பேரு இருக்கிறாங்க. அப்ப ஆறுதல் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஒரு சில பேர்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவா பேசுவாங்க. இன்னொரு சில பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உங்க பிரச்சனையில சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. அதுல ஒரு சந்தோஷம். உங்க கூட யாரெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? சொல்லி அதுல அப்படி சந்தோஷம் அடைவாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நீ பண்ணதுக்கு உனக்கு வந்துதான் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை, நீ இந்த மாதிரி எல்லாம் ஆடினேல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணேல, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. இப்படித்தானே பேசுவாங்க. அதனால தாவீது யார்கிட்டயுமே என்ன பண்ணல, பிரச்சனைய சொல்லவே இல்லை. ஒரே சங்கீதம் 42 5:11 வாசிங்களேன். அவனே சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம்
நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவன் ஆறுதலுக்காக யார்கிட்டயும் போகல, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். ஏன் கலங்குற? அவனே சொல்லிக்கிறான், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தியங்குகிறாய், அஹ் தேவனை நோக்கி காத்திரு, அமர்ந்திரு. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். பாருங்க, அப்ப கர்த்தரை நோக்கி நாம் காத்திருந்து அவரை நோக்கி நாம் துதிபலிகளை செலுத்தும் பொழுது நமக்கு மனிதர்களால் வருகின்ற ஆறுதல் தேவைப்படாது. ஏன்னா அநேகருக்கு ஆறுதல் கொடுப்பது அல்ல. அநேகர் வந்து இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஜீவனை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஆறுதல் கொடுக்கறது இல்ல. அது காயத்தை ஆற்றுகிறவர்களாக அநேகர் இல்லை, அதிகமாக காயப்படுத்துகிறவர்களாகவும் அந்த காயத்தின் வீரியத்தை அதிகமாக்குகிறவர்களாக தான் அநேகர் காணப்படுகிறார்கள். அப்படிதான் இருக்குது. ஆனா அதனாலதான் தாவீது, நான் வந்து யார்ட்டையும் போய் கேட்க போறது இல்லப்பா, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் கர்த்தரை துதிக்க போறேன். அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலும் நேர்மறையாக நாம் பேசி பழக வேண்டும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கிறேன். ஏதோ வியாதின்னு சொன்னாங்க, அதனால கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு. அப்படிதானே? சுகமாக்கிட்டாரா, சுகமாகலையா? சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்பெல்லாம் நாம் சுகமாக போறோம்னு சொல்லுதா, சுகமாயிருக்கிறோம்னு சொல்லுதா வசனம்? சுகமாகிட்டோம். அவருடைய தழும்பெல்லாம் நாம் சுகமாக இருக்கிறோம். அப்ப ரிசல்ட்ட சொல்லுங்க. என்ன ரிசல்ட்? நீங்க உங்களுக்கு மெடிக்கல் ரிசல்ட்ட சொல்ல வேண்டாம். பைபிள் சொல்லுது பாத்தீங்களா, இதுதான் உண்மையான ரிசல்ட். இந்த ரிசல்ட்ட சொல்லுங்க. இயேசுவின் தழும்பெல்லாம் நான் சுகமாக இருக்கிறேன். இந்த கர்த்தர் கவனிக்கிறார், பரலோகம் கவனிக்கிறது. பாரு, பலவீனத்தின் மத்தியிலும் இன்னும் வியாதி சுகமாகல, இன்னும் பிரச்சனை தீரல, ஆனாலும் விசுவாசத்தோடு என்னுடைய மகள் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகத்தை டெலிவர் பண்ணுவார். உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படித்தானே வசனம் சொல்லுது. யோனா, நான் பலியிடுவேன், கர்த்தருடைய சமூகத்துல போய் பலியிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டாராம். எதுக்கு? அவனை போய் கரையில போய் கக்கிறவன் பலியிட போறான். விசுவாசத்தை பேசுறான். அவனே அவன நான் பலியாக போறேன் உள்ளேயே அப்படின்னு சொல்லல. நம்ம என்ன சொல்லிருப்போம், நான் பலியாக போறேனே வயிற்றுக்குள்ள போய், மீன் வயிற்றுக்குள்ள போய். அவன் சொல்றான், நான் மீன் வயிற்றுக்குள்ள வெளியில வந்து கர்த்தருக்கு பலியிடுவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். கரையில போய் கக்குது. பாருங்க, தாவீது சொல்றான், சங்கீதம் 27:13 வாசிங்களேன். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப நான் நன்மையை காண்பேன் அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீதுக்கு இருந்துச்சா இல்லையா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே இருந்துச்சு. சவுல் அவனை துரத்தும் போதும் இருந்துச்சு. இன்னொரு தேசத்துல போய், ஒரு நாட்டுல போய் அந்த ராஜா முன்னாடி ஒரு நீசனை போல அப்படி நடிக்கிறான். அப்பயும் அவனுக்குள்ள இருந்துச்சு, கர்த்தர் கண்டிப்பா இந்த நிலைமையில இருந்து என்னை விடுதலை ஆக்குவார். நான் தீமையை காண்கிறேன், நான் நிச்சயமா நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன். ஜீவனுள்ள தேசத்திலே நான் நிச்சயமாக கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நம்பிக்கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் தாவீது இருந்து கொண்டே இருந்தான். கடைசியில கர்த்தர் அவனை நன்மையை காண்பிக்க வைத்தார். நன்மையை காண்பித்தார் அவனுக்கு வாழ்க்கையில. பாருங்க, ஒரு காலத்துல ஓடிக்கிட்டே இருந்தான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் ஒரு நாள் கொடுத்தார். எவன் துரத்தினானோ அவனை வந்து தாவீதோட கையிலே கர்த்தர் கொடுத்துட்டார். சவுல தாவீதோட கையில கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். 3 முறை தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். முதல் முறை ஆடு மேய்த்து கொண்டிருந்த நிலைமையிலே அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டான். அடுத்து யூதேயாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீதுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலையும் அவன் ராஜரீகம் பண்ணான், அரசாட்சி செய்தான். அவன் வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 to 13 ஆண்டுகள் தான் கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனா அவன் வாழ்நாள் முழுவதும் மனரமியமாக வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட காலங்கள் எவ்வளவோ ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு கஷ்டமில்லாத காலத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, வேதனையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கர்த்தர் உங்க கூடவே இருந்து அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மாற்றுவார். நான் ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு அவன் விசுவாசிச்சிருக்கிறான். அப்படி மட்டும் நான் விசுவாசிக்கல அப்படின்னா நான் கெட்டு போயிருப்பேன்.
அழிஞ்சு போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன். ஆனா நான் அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு விசுவாசம் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா உங்க பொழப்பையே நீங்க விடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்க வாழ்க்கையை நீங்க விடுறீங்கன்னு அர்த்தம். விசுவாசத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்க விடுறீங்க அப்படின்னாலே நீங்க பிழைக்கிறதுக்கு முடியாது. வசனம் சொல்லுது, தேவன் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க. ஆனா தம்மை தேடுகிறவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு, இயேசுவை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கின்றார், அவர்களுக்கு நன்மை செய்கின்றார் என்கிறதை நீங்க என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமா பலன் அளிப்பாரா, அளிக்க மாட்டாரா? சொல்லுங்க. பலன் அளிப்பார். பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால பயந்து நடுங்குங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால கண்ணீர் விட்டு கதறுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால என்ன பண்ணுங்க, வேதனையிலேயே வாழுங்க அப்படின்னு சொன்னாரா, திடன் கொள்ளுங்கள்னு சொன்னாரா? சொல்லுங்க. அப்ப இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். என்னது? திடன் கொள்ளு. ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். எதுக்காக நீங்க உலகத்தை ஜெயிச்சீங்க? உனக்காக நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணு, திடன் கொள்ளு, பலம் கொள்ளு, தைரியமா இரு. நீ தைரியமா இரு. ஏன்டவரே தைரியமா இருக்கணும்? ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன், இந்த ஜெயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீயும் ஜெயிப்ப. பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க பரலோகத்துல வியாதி இருக்குதா? சொல்லுங்க. பரலோகத்துல கண்ணீர் இருக்குதா? பரலோகத்துல வறுமை இருக்குதா? எந்த எதிர்மறையான காரியங்களும் பரலோகத்துல இல்ல. இதெல்லாம் எங்க இருக்குது? சொல்லுங்க. உலகத்துலதான் இருக்குது. அப்ப பரலோகத்துல பாவம் இருக்குதா? இல்ல. அக்கிரமம் இருக்குதா? இல்ல. அப்ப எந்த எதிர்மறையான காரியங்களும், எந்த இருளின் காரியங்களும் பரலோகத்துல இல்ல. இதெல்லாம் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. இப்ப உலகத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன அந்த காரியங்கள், பாவம், சாபம், மரணம், தரித்திரம், வறுமை, வியாதி, எல்லாத்தையும் ஜெயிக்கிற ஜெயம்தான் விசுவாசம். உலகத்தை அப்படின்னால இதுதான் வருது, அப்படிதானே? அப்ப இதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக வளர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நான் கண்டிப்பா உலகத்தை ஜெயிப்பேன், எனக்கு கர்த்தர் ஜெயிக்க அழைத்திருக்கின்றார், நான் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றேன். பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, நீ தண்ணீரை கடக்க போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை, நீ ஆறுகளை கடக்க போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீ தண்ணீரையும் கடப்ப, ஆறுகளையும் கடப்ப, நீ அக்கினியிலே கடக்க போவதில்லை, அக்கினியிலே நடக்க போவதில்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. நீ அக்கினியிலும் நடப்பாய், ஆனாலும் நீ வேகாதிருப்பாய். தண்ணீரிலும் நடப்பாய், ஆறுகளையும் கடப்பாய், ஆனாலும் நீ மூழ்காதிருப்பாய். பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, ஆனா அந்த பிரச்சனை உன்னட்ட பேலன்ஸ் செய்ய முடியாது. நீ பிரச்சனையை ஜெயிக்கிறவன், பிரச்சனையை ஜெயிக்கிறவள். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். எதுக்கு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே? இந்த தண்ணீர்ல நீ மூழ்கி போகாமல் உன்னை தப்புவிப்பதற்கு. ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன் மீது புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். கேடகமாக, மறைவிடமாக, புகலிடமாக அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அப்ப நம்மள கர்த்தர் எப்படி மாத்திருக்கிறார் அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃபா மாத்திருக்கிறார். என்ன ப்ரூஃபா மாத்திருக்கிறாரு? வாட்டர் ப்ரூஃபா மாத்திருக்கிறாரு. ஃபயர் ப்ரூஃபாவும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஃபயர் ப்ரூஃபா மாத்திருக்கிறாரு. அப்ப பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. பயப்படக்கூடாது, கர்த்தர் கூடவே இருக்கிறார். பாருங்க, இந்த சாதாரணமா வேலை செய்யறவங்க,
சும்மா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு கைகளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சாதாரணமாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கைகளை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்? காய்ச்சி போயிருக்கும். அவங்க சூடான பொருளை தூக்குனா கூட அவங்களுக்கு சுடாது. ஒரு செருப்பே போடாம சொல்லி நடந்து போவாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல செருப்பு போடாம நடந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நடக்கிற அனுபவம் இல்லை, இப்போ செருப்பு போட்டு தான் நடக்கிறாங்க. ஆனால் அவங்க ஈஸியா வெளியில போவாங்க, அந்த கால் என்ன பண்ணாது அவங்களுக்கு, சுடாது. ஆனா சின்ன வயசுல இருந்து செருப்பே போட்டவங்க சுட ஆரம்பிக்குது. ஆனா காப்பு காய்ச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடுது, அந்த பாதிப்பு ஏற்பட மாட்டிது. அதே போலதான் பாருங்க, கர்த்தர் உங்களை உள்ள இருந்தே உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுகிறார். ஸ்ட்ரென்தன் பண்றார். ஸ்ட்ரென்தன் பண்ணி பிரச்சனைகளை மேற்கொள்கிறவர்களாக, பிரச்சனைகளுக்கே பிரச்சனை கொடுக்கின்றவர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். பாருங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்களை அக்கினிக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா அக்கினி அவர்கள் மீது என்ன பண்ணவில்லை, பற்றவில்லை, பேலன்ஸ் செய்யவில்லை. ஏனென்றால் அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்கள் எதுவுமே என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. தானியேலை தூக்கி சிங்கக்கபிகளை தூக்கி போடுறாங்க. ஆனா சிங்கம் வந்து தானியேல் என்ன பண்ண முடியல, சேதப்படுத்த முடியல. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான். அப்ப விசுவாசிக்கிறவர்களை எதுவுமே என்ன பண்ணாது, சேதப்படுத்த முடியாது. பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு. இன்னும் ஒரு முழுமையான விடுதலைய நான் காணல, இன்னும் நான் முழுமையான சுகத்தை காணல, இன்னும் முழுமையான ஆரோக்கியத்தை நான் பார்க்கல, முழுமையான ஆசீர்வாதத்தை இன்னும் நன்மையை நான் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனாலும் நான் காணப்படாதவைகளை காணுவேன் என்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். அந்த நிலைமையில என்ன உண்டாகுதுன்னா, ஒரு சில உபத்திரவங்கள் வருகிறது. வசனம் சொல்லுது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். அப்ப இந்த உபத்திரவம்லாம் அதிசீக்கிரத்துல என்ன பண்ணிரும், நீங்கிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க படுற அந்த பாடு, நீங்க விடுற கண்ணீர், இந்த பிரச்சனை எல்லாம் அதிசீக்கிரத்துல நீங்கிரும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. பாருங்க, யோபு, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, யோபு வந்து பட்ட பாடுகள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தானா. எத்தனை மாதங்கள்? 6 மாதங்கள் தான் அவன் பாடுகளே பட்டிருக்கிறான். ஆனா 4 தலைமுறை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். பாருங்க, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட பாடுகளை விட நீங்கள் பெறப்போகின்ற ஆசீர்வாதத்தின் நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கும், பல ஆண்டுகளாக இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மை கொடுத்து உங்களை திருப்தியாக்குவார். இரட்டிப்பான நன்மை. பாருங்க, அப்ப உங்க வாழ்க்கையில வருகின்ற ஒரு சில தடைக்கற்களை நீங்கள் படிக்கற்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். தடைக்கற்களை படிக்கற்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க, அப்படிதானே? ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் கோலியாத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா அவன் வந்து தன்னுடைய வாழ்வின் உயர்வுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கோலியாத்தை பாக்குறான். உங்க பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் செய்ய முடியாத காரியத்தை உங்களால செய்ய முடியும். ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். மத்தவங்க எல்லாம் செய்ய முடியாது, ஒதுங்கும் போது நீங்க தைரியமா இறங்கி செய்ய, கர்த்தர் உங்களை செய்ய வைப்பார். துணிகரமா இறங்குங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். 40 நாளும் யாருமே கோலியாத்து பக்கத்துல கூட போகல. இவன் பக்கத்துல நின்று வசனம்லாம் பேசுறான், நான் தைரியமா பேசுறான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்குது அபிஷேகம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதா இல்லையா? பாருங்க, மத்த எல்லாத்த விட உங்களுக்கு அதிக அபிஷேகம் இருக்குது. இப்ப நீங்க செய்யறதெல்லாம் நிச்சயமா தைரியமா நீங்க என்ன பண்ணணும், களத்துல இறங்க வேண்டும். நீங்க சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பியுங்கள். நீங்க சந்திக்கின்ற சவால்களை சாதனையை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை பார்க்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாகவே சாதனை படைத்து விடுவீர்கள். ஒரு வசனத்தை வாசிங்களேன், லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49 முடிய. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49 முடிய அப்படியே வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். பாருங்க, என்னிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டு, என்னிடத்துல வர்றது மட்டும் கிடையாது, வார்த்தைகளை கேட்கிறவன் தான் எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? வாசிங்க.
ஆழமாய் தோண்டி ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு ஆஹ், வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, இயேசுட்ட வர்றது மட்டும் கிடையாது, அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை விட்டுட்டு வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா, நான் வந்து பேசணும்னா பல கதைகள் பேசலாம், பல கதைகள் பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு எடுக்கலாம். ஆனா அது ஒன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு உயிரோட்டத்தை அடைய செய்ய முடியாது. அது மரணத்துக்கு எதுவான வார்த்தைகள் தான், ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகள் இந்த வசனம் மட்டும்தான், அந்த வார்த்தை மட்டும்தான். இதுக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அஹ் கவனிங்க. அப்ப இயேசுட்ட வர்றது மட்டும், சபைக்கு வர்றது மட்டும் கிடையாது, வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். சபைக்கு வர்றது எதுக்கு வர்றோம், நம்ம வார்த்தை கேட்கறதுக்கு வரோம். சபைக்கு வந்து நம்ம அப்படியே தூங்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க விழிப்பா உற்சாகமா வார்த்தை அப்படியே கருத்தா கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ள அப்படியே பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அஸ்திவாரம் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது, ஆழமா கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வார்த்தை கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு வச்சுங்களேன், எவ்வளவு பெரிய அடுக்குமாடி வேணாலும் கட்டலாம், எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் நீங்க உயரலாம். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில உயரணுமோ அவ்வளவு தூரத்துக்கு வார்த்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். வார்த்தையில தான் இருக்குது ஆசீர்வாதம். வாசிங்க. அஸ்திவாரம் போட்டு ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி வாசிங்க. பெருவெள்ளம் வந்தது, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமர் போயிற்று. அசைக்க கூட முடியல. என்ன வருது, பெருவெள்ளம் வருது, நீரோட்டம் அப்படி அடிச்சுட்டு போகுதா, காற்றாட்டு வெள்ளம் போல. ஆனாலும் அதுல மோதி, அந்த வீட்டின் மீது மோதியும் வீடு என்ன பண்ண முடியல, அசைக்க கூட முடியல. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஏன்னா அஸ்திவாரம் கண்மலை, வார்த்தை, கர்த்தர், கிறிஸ்து. வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மீது வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்ப ரெண்டு வீடு இருக்குது. என்ன வீடு? கண்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு வீடு. அடுத்து அஸ்திவாரமே போடப்படாம மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு. அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குது. சரிங்களா? இப்ப பெரும் காற்று அடிக்குது, பெரும் வெள்ளம் வருது, நீரோட்டம் வருது. ரெண்டு வீட்டு மேலேயும் என்ன பண்ணுது, மோதுது. இந்த வீடு காணா போயிருச்சு, இந்த வீடு மட்டும் நிக்குது. ஏன்னா அஸ்திவாரம் கண்மலை, கிறிஸ்துவின் உபதேசம், தேவனுடைய வார்த்தை இதுல கட்டப்பட்டிருக்கிறதுனால வீட்டுக்கு இந்த டேமேஜும் ஆகல. ஆனா இது என்ன ஆயிடுச்சு, காணா போயிருச்சு. அப்ப மத்தவங்களுக்கு நடக்கிறது போல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், ஆனா மத்தவங்க இருக்க மாட்டாங்க, நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. எது வரைக்கும் இருப்பீங்க? கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். அந்த அளவுக்கு வார்த்தையில நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை வாழ வைப்பார். வார்த்தையிலே நீங்க வல்லமை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றால் வாழ்க்கை வல்லமை உள்ளதாக இருக்கும். பாருங்க, பிரச்சனை வருது, ஆனா பிரச்சனை உங்களை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. நீங்க மெலிதா தீவுல பவுல் என்ன பண்ணுச்சு, பாம்பு கடிச்சிச்சு. ஆனா பாம்பு என்ன ஆயிடுச்சு, பாம்பு செத்து போச்சு, பவுல் சாகல. எல்லாரும் பவுல் சாவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா பாம்பு செத்து போச்சு. என்னடா வித்தியாசமா இருக்குது. நான் சொல்றேன், உங்களை கடிக்கின்ற சர்ப்பங்களும் செத்து போகும், அழிந்து போகும், இல்லாமல் போகும். நீங்க ஜீவனோடு இருப்பீங்க. சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்? வார்த்தை உள்ள இருக்கணும், வசனம் உள்ள இருக்கணும். வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா சர்ப்பத்தால நெருங்க கூட, சாத்தானால உங்களை நெருங்க கூட முடியாது. சிங்கத்தால கர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி திரிகின்ற அந்த சத்துரு உங்க பக்கத்துல நெருங்க கூட முடியாது. ஏன்னா வசனம் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்குது. மோதுனா அடிபட்டு தான் வரணும். அதனால வேண்டாம், நம்ம என்ன பண்ண முடியாது, மோத முடியாது. மோதுனா நம்மளுக்கு தான் சேதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு விலகிடுவான். என்ன சொல்றேன், வார்த்தையில நீங்க என்னவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாருங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருமே பாம்பு என்ன பண்ணல, கொத்தல. பவுலை மட்டும் போய் கொத்திருச்சு. பாருங்க, யாருக்குமே வராத பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னா யாருமே வாழாத வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கவனிச்சுக்கங்க, யாருக்குமே வராத நெருக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா யாருமே பார்க்காத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போறாருன்னு அர்த்தம். யோசேப்பு அப்படிதான், அடி மேல அடி, இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா பயங்கரமான உயரத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டாரு.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அப்படித்தான் கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, கர்த்தர் அப்படிதான் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, யாருக்குமே நடக்காத ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்குது அப்படின்னா, யாருமே அனுபவித்திராத ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். பிரச்சனை மத்தியில் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறாரு? அந்த பிரச்சனை வந்து விடுதலையாக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். அதனால பிரச்சனை இருக்கிறத வச்சுக்கிட்டோம், பிரச்சனை இல்லாத வச்சுக்கிட்டோம், கர்த்தர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கலாய்க்க வேண்டாம், அழுக வேண்டாம். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நீங்க தாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஏசாயா 61 அதிகாரத்துல, ஏசாயா 61 அதிகாரம் 3 அப்படி நான் வாசிக்கிறேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், சாம்பல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் பாஸ்டர், அப்படியே துக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சிங்காரத்தை நான் கொடுப்பேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்தம் கொடுப்பார். ஆனந்தத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்க? ஆனந்தத்தை கொடுப்பார். அடுத்து என்னது? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய, அப்படியே என்னால துதிக்கவே முடியாத அளவுக்கு அப்படின்னு ஒடுங்கி போயிருக்கிறேன். இல்ல, கர்த்தர் குதித்து துடிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு துதியின் உடையை உடுத்து வைப்பார். பாருங்க, வசனம் இப்படிதான் சொல்லுது. அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான பலன் வரும். லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கர்த்தர் கொடுக்குறாரு. ஒரு டிவைன் ரீப்ளேஸ்மெண்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு ஆறுதலை கொடுப்பார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். நிச்சயமா என்ன பண்ணுவாரு? லட்சியம் அடைந்ததுக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார். வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அவர் கொடுப்பார். என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பிசாசு என்னைக்குமே ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டான்? மோத மாட்டான். ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் மோதுனா அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு சில செலக்டட் பர்சன்ட்ட மட்டும் என்ன பண்ணுவான்? மோதுவான். பிசாசு உங்க வாழ்க்கையில அதிகமா கிரியை செய்யறான் அப்படின்னாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். திட்டம் நடைபெற கூடாமல் உங்களை அப்படியே திசை திருப்பி கொண்டு வருவதற்காக தான் பிசாசு என்ன பண்றான்? முயற்சிகளை செய்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இந்த குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு, இந்த குடும்பம் விடுதலை அடைஞ்சிருச்சு, இந்த நபர் வந்து மீட்கப்பட்டு விட்டால் ஒரு சமுதாயமே மீட்கப்பட்டு விடும், ஒரு பட்டணமே மீட்கப்பட்டு விடும் என்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில நெருக்கங்களை, ஒரு சில மோசமான காரியங்களை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்றான்? ஏற்படுத்துகிறான். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல கூட ஒரு மனுஷனுக்கு வந்து எத்தனை பிசாசு பிடிச்சிருச்சு? 6000 பிசாசு பிடிச்சிருச்சு. லேகியோன் அளவு பிசாசு. அவன் இருந்த தேசத்திற்கே ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? லேகியோன் அளவு பிசாசு பிடிச்சிருந்தா அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிடுறாரு. விடுதலை ஆக்கின உடனே வசனம் சொல்லுது, மார்க்கு 5 அதிகாரம் 19, 20 வாசிங்களேன். மார்க்கு 5 அதிகாரம் 19, 20. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, ஒரு தேசத்துல போய் சொல்றான். அவன் நார்மலா நடந்து வரத பார்த்தாலே கூட்டம் குமிஞ்சிரும். என்னடா இப்படி வர்றான்? பக்கத்துல போனாலும் என்ன பண்ணுவான்? கல்லால அடிப்பான், கடிக்க வருவான், அடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க குணம் கொண்டவனாக, பிசாசு பிடித்த ஒரு நபராக அவ இருந்தா. இப்ப நார்மல் மனுஷனா மாதிரி இயேசுனை விடுதலை ஆக்கிட்டார், இயேசுனை சுகமாக்கிட்டார், இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார், இயேசு எனக்கு அதிசயம் செஞ்சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இயேசு 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 என்கிற பேர் வந்து தெக்கப்போலி நாடு எங்கும் பரவுகின்றது. பாருங்க, அப்படியே மத்தேயு 4 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்களேன். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, கலிலேயால இருந்து ஜனங்கள் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. எருசலேமில இருந்து, யூதேயாவில இருந்து யோர்தான் கரைக்கு வர்றது, இயேசுகிட்ட வர்றது பெரிய விஷயம் கிடையாது. தெக்கப்போலியில இருந்து வர்றதுதான் பெரிய விஷயம். தெக்கப்போலி தேசத்துல இருந்து இயேசுகிட்ட வந்தாங்கல்ல ஒரு ஜனங்கள். அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அந்த லேகியோன் அளவு பிசாசு பிடித்திருந்த மனிதன். அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இயேசுகிட்ட வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டிதான். ஏன்னா அவன் மேல ஒரு முன்குறிப்பு இருக்குது, அது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அவனை வந்து மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறான்?
ஆக்குபை பண்ணி அவனை அவனை அந்த அந்த வேலையை செய்ய விடாம, ஏன்னா தேசத்துக்கே ரட்சிப்பு அவன் மூலமா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மனிதர்களையும் பிசாசு பிடிச்சுக்கிட்டு அலக்களிக்குது அப்படின்னா, அவங்கள வச்சு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறார். அதை தடுக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றான்? கிரியை செய்யறான். ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா பாவக்கட்டுல, ஒரு சின் பாண்டேஜ்ல கட்டப்பட்டிருப்பாங்க. நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பாவக்கட்டுல மாட்டியிருப்பாங்க. யாரு? சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீ பல நபர்களோடு தொடர்பு, திருமணமாகாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. திருமணம் செஞ்சு பல நபர்களை விட்டுட்டா. ஏன் அவ்வளவு பாவக்கட்டு? ஏன் அவளை பிசாசு பாவம் செய்ய வச்சு இவளை கட்டி வச்சிருந்தான் அப்படின்னா, அவன் மூலியமாக சமாரியா தேசத்திற்கு ரட்சிப்பு போற போகுது அப்படின்றத தெரிஞ்சுதான் பிசாசு அவளை பாவக்கட்டினால் கட்டி வைத்திருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவக்கட்டிலும் இருந்தும் விடுதலை ஆக்கினார். ஜீவ தண்ணீரோட நதியை கொடுத்து அவளுடைய தாகத்தை தீர்த்தார். தாகத்தை தீர்த்தார். பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்தித்த பிறகு அவ போய் என்ன செய்யறானா, வாசிங்களேன், அப்படியே அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 39. யோவான் 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்களேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், அந்த சமாரிய ஸ்திரீ அவளுடைய வார்த்தை நிமித்தமும், அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் அந்த உள்ளவனார். ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல், எவர் மேல்? இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, அவளை ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சிருக்கிறாரு. அதை சாத்தான் அறிந்துதான் அவளை பாவத்துக்குள்ளேயே நடத்தி இருக்கிறான். ஆனா கர்த்தர் தேடி வந்துட்டார். உங்களையும் அதே போலதான் தேடி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அப்படிதான் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒரு திரள் கூட்ட ஜனத்திற்கு ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். அதனாலதான் ஒரு சில நெருக்கங்களை, ஒரு சில பிரச்சனைகளை விசாரிச்சு என்ன பண்ணிட்டு வர்றான், கொண்டு வந்து போடுறான். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். பாருங்க, இந்த சம்பவத்தோட பின்னணி உங்களுக்கு தெரியும். மார்த்தாள், மரியாள் என்கிற 2 சகோதரிகள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் யாரு அப்படின்னா லாசர். அந்த லாசருவை இயேசு ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். சரிங்களா? அந்த குடும்பத்தையும் ரொம்ப நேசிக்கிறார். பாருங்க, இப்ப லாசர் வியாதியாக இருக்கிறான். அப்ப சகோதரிகள் மூலமாக இயேசுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனா இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வேண்டுமென்றே தாமதிக்கிறார். இருக்கிறார், அங்கே இருக்கு, இன்னும் 2 நாள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பாருங்க, இருக்கிறார். இப்ப அவன் மரிச்சு போயிட்டான், அடக்கமும் பண்ணிட்டாங்க. மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. 4 நாள் ஆன பிறகு இயேசு போறார், நம்ம பெத்தானியாவுக்கு போவோம், லாசர் மரித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும் பொழுது அங்க போய் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. என்ன அற்புதம் செய்யறாரு? மரித்த லாசர் இயேசு மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். ஒரு பெரிய அற்புதம். சரிங்களா? அந்த அற்புதம் நடந்துருச்சு. இப்ப கவனிங்க, இப்ப லாசர் வியாதியா இருக்கும் பொழுது இயேசுக்கு சொல்லிவிடப்படுகிறது. அப்போ போய் இயேசு லாசருவை சுகமாக்கி இருந்தா, வியாதியை சுகமாக்கி இருந்தா, ஒரு பெரிய அளவுல அது பேசப்பட்டிருக்க மாட்டாது. அது ஒரு பெரிய அளவு சாட்சியாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் சுகமாக்குறாரு, குருடர்கள் பார்வையிட செய்யறாரு, முடவர்கள் நடக்கும்படி செய்யறாரு, வியாதி படிக்கல இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. இதே போல ஒரு சாதாரண ஒரு அற்புதமாகத்தான் கருதப்பட்டிருக்கும் யூதர்கள் மத்தியில. இப்ப மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இப்ப போய் அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது பாருங்க, வசனம் சொல்லுது, அநேக யூதர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். எடுத்து வாசிங்களேன் அப்படியே. யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 11 44 45 வாசிங்களேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, ஒரு சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில தாமதமாகுது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அற்புதங்கள் உடனே நடக்கல. இப்ப நோய் சுகமா இருந்துச்சு அப்படின்னா அது அற்புதம்.
ஆனா மரித்தோர் உயிரோடு எழும்புகிறது என்பது ஒரு அதிசயம். நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் தாமதம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் அல்ல, அதிசயம் காத்து கொண்டிருக்கின்றது. அதிசயத்தை செய்ய போகின்றார். அந்த அதிசயம் எப்படிப்பட்ட அதிசயம்னா, உங்களை இயேசுவுக்கு சாட்சியாக சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ஒரு அதிசயம். நம்ம பார்த்தோம், லாசருவை பார்ப்பதற்காக வந்தாங்களாம். உயிரோட இருக்கிறானாம்ல, நம்ம தானே அவனை அடக்கம் பண்ணோம், நம்ம தானே அவனை கட்டணும், நம்ம தானே அவனை என்ன பண்ண உள்ள தூக்கி வச்சோம், உயிரோட இருக்கிறானாம்ல, இயேசு கூட இருக்கிறானாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தான். நான் சொல்றேன், ஒரு சில ஆட்கள் உங்களை பார்க்க வருவாங்க. நான் சொல்றேன், இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இப்படியே போயிருப்பாங்கன்னு நினைச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆச்சரியப்படுற அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாட்சியாக நிறுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார். அப்ப தாமதம் ஆகுது அப்படின்னா அற்புதம் கிடையாது, அதிசயம். எல்லாம் சொல்லுங்க, அதிசயம். ஆமா, அதிசயம், அதிசயம். ஊத்தப்பம் அப்படின்னா உடனே போட்டு கொண்டு வந்துருவான். பட்டர் மசாலா தோசை, பன்னீர் தோசை, காளான் தோசைன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவான், லேட்டா தான் ஆகும். அப்படிதானே? இட்லி அப்படின்னா உடனே பிளேட்டுக்கு வந்துடும். ஸ்பெஷல் தோசைனா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். இட்லி என்பது அற்புதமாக இருக்கட்டும், ஸ்பெஷல் தோசை அதிசயமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. பல நாள் காத்திருக்கிறேன் மாஸ்டர், நிச்சயமா சொல்றேன், ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், 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 நிச்சயமா செய்வார். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சங்கீதம் 18:34 வாசிக்கிறேன். 18:34. 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என்னை பழக்குவிக்கிறார். யுத்தம் செய்யும்படியாக என்ன பண்றாரு, பழக்குவிக்கிறார். ஏசாயா 41:15 வசனம் சொல்கிறது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கிடுவாய், ஒப்பாக்கிடுவாய். அந்த அளவுக்கு ஒரு பலமுள்ள ஒரு மனிதர்களாக, பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மனிதர்களாக, பிரச்சனைகளை ஜெயிக்கின்ற ஒரு மனிதர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் உருமாற்றம் அடைவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க? நான் கர்த்தருடைய கையிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவியாக நான் இருக்க வேண்டும். பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறவர்களாக நான் இருக்கக்கூடாது. நான் பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப பிரச்சனையின் மத்தியிலும் உங்களை ஜெயிக்க வைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போங்க. இப்ப நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சவால், இப்ப நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை, இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அந்த உபத்திரவம், அந்த பலவீனம், அந்த வியாதி அப்படியே தொடர போகிறது கிடையாது. வெகு சீக்கிரத்துல நீங்கக்கூடிய லேசான உபத்திரவம் தான் அது. நிச்சயமாகவே நித்திய மகிழ்ச்சியை, நித்திய கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அலங்கரித்து நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.